Hi friends, welcome to my channel Kanmani's Gallery. I hope you all are happy. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் எங்கள் அக்கா கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 பீஸ் தேங்காய் இதெல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் காரம் தான் இந்த ரெசிபிக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, அந்த பேஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நீங்கள் அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. நல்லா 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. அதுக்குள்ளே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது அந்த மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைங்க. நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லைட்டாக அப்பப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டான தஞ்சாவூர் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா தயார். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. உருளைக்கிழங்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட, ரேர் தான் இருந்தாலும் அப்படி சொல்கிறவங்க கூட இந்த மசாலா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டிலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.